வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம். நடிகர் நாகார்ஜுன் தனுஷ் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் குபேரா படத்தின் திரை விமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தில் நடிகர் தனுஷ் அவர்கள் எப்படி நடிச்சிருக்காரு, நாகார்ஜுன் அவர்கள் எப்படி நடிச்சிருக்காரு, இந்த திரைப்படத்தை பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம என்ன விமர்சனம் பண்ண போகிறோன்ட்டு வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? நீதி நியாயம் இல்லை, இது சரிதான். அவங்க மேல கை வைக்கிற இந்த படத்தோட கதை, நாகார்ஜுன் அவர் ஒரு ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் வேறு ஏதோ ஒரு நேர்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸராக இருந்து ஒரு நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அவர் தூக்கி உள்ளே போட்டுறாங்க. ஸோ அவர் முன்னாள் சிபிஐ ஆஃபீஸர். இந்த முன்னாள் சிபிஐ ஆஃபீஸரை ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் கூப்பிட்டு வச்சு அவரால் தான் இது பண்ண முடியும். அது என்ன பண்ண முடியும்னா 50,000 கோடி ஒயிட்லேயும் 50,000 கோடி பிளாக்லேயும் இவரை வச்சு தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கவரை வெளியில் கொண்டு வராரு. இது வெளியில் கொண்டு வந்துட்டு இவர்கிட்ட தவறு பண்ண மாட்டேன்னு மற்றவங்க சொல்கிறாரு. பட் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையை வச்சு குடும்பத்துக்கு இவர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்தை இந்த வேலையை பண்ணுறாரு. ஆனால் இந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாது. இந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாது. வேற ஆளை வச்சு, யாராவது பினாமி பேரில் வச்சு தான் இதை நம்ம மாற்றணும். இந்த பணத்தை, அதாவது 50,000 கோடி ஒயிட்லேயும் 50,000 கோடி பிளாக்லேயும் நம்ம பேரில் டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி காட்டக்கூடாது. வேறு யார் மூலமாக டிரான்ஸ்ஃபர், வேறு யாரை வச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பிச்சைக்காரனை செலக்ஷன் பண்ணுறாங்க. திருப்பதியில் நடிகர் தனுஷ் ஒரு பிச்சைக்காரனா பிச்சை எடுத்துருக்காரு. அவருக்கு சின்ன வயசில் சின்ன சின்ன பேஷ்பேக் இருந்தாலும் அவர் வரும்போது எப்படி பிச்சைக்காரனாக இருந்தார், வரும்போது எப்படி நல்லா இருந்தார், எப்படி பாவம் இந்த பிச்சைக்கார கும்பலை மாட்டாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சில சீன் அங்கங்கே ஒரு இடத்துல காட்டுவாங்க. சில சீனில் பாட்டு மூலமாக அப்படியே சீன்ஸை நமக்கு காட்டிடுவாங்க. ஒரு ஊரில் இன்னொன்று இது மாதிரி ஒரு 4 பேரை செலக்ஷன் பண்ணி வராங்க. அதில் ஒரு லேடிஸ் கர்ப்பமாக இருக்கும். இவங்க 4 பேர் கூப்பிட்டு வராங்க. இந்த 4 பேரையும் நாகார்ஜுன் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கவங்கள அவங்களுக்கு நல்லபடியாக ட்ரைனிங் கொடுத்து அவங்கள முடியெல்லாம் வெட்டி ஷேவிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு பாத்ரூம் ப்ரஷ் பண்ணுறது கூட ஒரு நீட்டாக எப்படி இருக்கணும், அவங்க பேருக்கு ஒரு புதுசாக ஆதார் கார்டெல்லாம் உருவாக்கி இந்த கேரக்டரை உருவாக்குறாங்க. இந்த 4 பேரும் அவங்களோட ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஸ், ஆதார் கார்டு, 2 கண்ணு இருக்கும். அவங்க மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் எல்லாம் இவங்க பேங்க்கில் வர வச்சதுக்கப்புறம், எல்லாம் இவங்க கண்ட்ரோல் வர வச்சதுக்கப்புறம் நாகார்ஜுனுக்கே தெரியாது. இவங்களை ஒவ்வொருத்தராக கொண்டுருவாங்க. நடிகர் தனுஷ் ஒரு பிச்சைக்காரன் கேரக்டரில் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்காரு. ஏன்னா இந்த நிறைய படத்தில் கதாநாயகன் மாஸ் டைலாக் இருக்கும், மாஸ் வசனம் இருக்கும், மாஸ் சாங் இருக்கும், குத்துப்பாட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த கேரக்டர் ஒத்துக்கலை. ஸோ டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரோ, கதை என்னவோ அந்த கதையில் இன்வால்மெண்ட் ஆகி இந்த திரைப்படத்தில் பார்த்துருக்காங்க, நடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு. இதுக்கப்புறம் அதில் 1-2 பேர் செத்துனே இருக்காங்க. இது எப்படியும் நடிகர் தனுஷ் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான பண்ணி இது பண்ணாலும் நடிகர் தனுஷ் மட்டும் எப்படியோ தப்பிச்சிடறாரு. மறுபடியும் அந்த அவர் டிரான்ஸ்ஃபர் ஃபைல் ஆகிடுது பணம். நடிகர் தனுஷ் கிட்ட மறுபடியும் தனுஷை கொண்டு வந்தாரா இல்லையா தான் இந்த படத்தோட மொத்த திரைக்கதையுமே. இந்த திரைப்படம் இப்படி தான். நடிகர் நாகார்ஜுன் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி தனுஷ் அவர்கள் நிறைய கேரக்டர் நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். இந்த படத்தில் தனுஷ் அவர் பிச்சைக்காரன் தூக்கி காரில் ஏற்றும் போது அந்த பிச்சைக்காரனோட ஸ்மெல் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளில இருக்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரே அடிப்பாங்க, சென்ட் ஸ்ப்ரே. அந்த சென்ட் ஸ்ப்ரேயை ஒரு அப்படியே மோப்பம் பிடிப்பார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சீன் கோர்ஸாட்டம் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன சொல்லி கூப்பிட்டு வராங்கன்னா தங்கத்துக்கு இடம், நல்ல சாப்பாடு, இது சொல்லி தான் அவங்க கூப்பிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் இவர் வெளியே வரும்போது மசூதியில் பிரியாணி போட்டிருப்பாங்க. அந்த பிரியாணியும் சாப்பிட்றதுக்கு ஆசையாக வாயில் வைப்பார். அதே சமயத்தில் வில்லன்களும் தொத்தின்னு வராங்க. வில்லனுங்க கிட்டேருந்தும் தப்பிக்கணும், பிரியாணியும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பாவமாக ஆக்ஷன் பார்ப்பார். அந்த ஆக்ஷனோட சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகாக நல்லா தனுஷ் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த திரைப்படத்தில் நமக்கு என்ன குறை சொல்லணும்னா 3 ஹவர் 10 நிமிஷம் ஓடுது இந்த திரைப்படம். ரொம்ப லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி, ரொம்பவே லேக் அடிக்குது. அதுலேயே ஜனங்க சில ஆடியன்ஸுக்கு இந்த திரைப்படத்தை தூங்கிடுறாங்க.
அது தனுஷ் ரசிகர்கள் ஆகட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் திரைப்படத்தை பார்க்க வந்துட்டு தூங்கிடுறாங்க. அந்த ஒரு பாட்டுக்காக எழுந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜனங்க வந்து பூஸ்ட் ஆகிறாங்க. அந்த போய் வா நண்பா பாட்டை வந்து கேட்ட உடனே தூங்கி இந்த ஆடியன்ஸுங்க பசக்கடி எழுந்துறாங்க. எழுந்துட்டு அந்த பாட்டை பார்த்துட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்னத்தை சொல்கிறது, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஒரு பூஸ்டிங் ஆகிடுறாங்க. இப்படி தான் போகுது. ஆனால் இந்த தனுஷ் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கான்செப்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஆயிலோட கான்செப்ட் தான், ஆயிலோட கான்செப்ட் எடுக்கணும். அது பெரிய பெரிய மினிஸ்டர்ஸுங்க, பெரிய பெரிய இன்னும் ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்து ஒரு 4 பேருக்கு வந்து இந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இவங்க கம்பெனி மூலமாக ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு பிரபலமான கம்பெனியை காணிட்டாங்க வில்லன். அந்த கதை தான் இது. இந்த படத்தில் வந்து தனுஷோட நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். தனுஷ் வந்து அவர் சொல்கிற வார்த்தை எல்லாம் ஒன்று தான். அவர் சொல்கிற வார்த்தைகள் என்னென்னா, பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து எல்லா இதுவுமே கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து மருத்துவ வசதி கிடைக்கணும், படிப்பு வசதி கிடைக்கணும், அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கணும். அவங்க எங்கே இருந்தாலும், அது திருப்பதி ஆகட்டும், சென்னை ஆகட்டும், பாம்பே ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், கேரளா ஆகட்டும், எங்கே இருந்தாலும் வந்து பிச்சைக்காரங்களுக்கு வந்து அங்கீகாரம் இருக்கணும். அவங்களுக்கு வீடு இருக்கணும், படிப்பு வசதி இருக்கணும், தங்கத்து இடம் இருக்கணும், சாப்பாடு வசதி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு வந்து தனுஷ் வந்து சொல்கிறாரு. இது நடக்குமா? தனுஷ் வந்து அப்பப்போ சொல்கிற அளவுக்கு இதுதான். அவர் லாஸ்ட்டில் பேசுகிற எமோஷன் டச் ஆகட்டும், அந்த இது. அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகி ஒரு சம்மந்தம் இல்லாமல் தான் வேற ஒரு ட்ராக் மூலமாக வராங்க. அது மூலமாக வந்துட்டு இங்கே நம்ம தனுஷ் கூட வந்து இறங்குறதாகட்டும், அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆகட்டும், அதாவது அவங்க சீன்ஸாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்பப்போ 2 பேரும் மீட் பண்ணும்போது ஏதோ வந்து கதாநாயகியால் சின்ன காமெடி இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து காமெடி இல்லை, ரொமான்டிக் இல்லை, டூயட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ வந்து அவங்களால ஒரு டச் இருக்குது. அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் சில சீக்வன்ஸ்லாம் நம்ம மனசில் வந்து அந்தளவுக்கு வந்து பதியலை. இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து தனுஷ் அவர்கள் ஒரு கேரியரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான திரைப்படம். ஏன்னா மறுபடியும் ஏற்கனவே சொன்னது தான், எந்த ஒரு நடிகரும் ஒத்துக்க மாட்டாங்க பஞ்சவசனம் இல்லாமல், டூயிட் இல்லாமல், ரொமான்டிக் இல்லாமல். அவர் கதைக்குள்ளே இன்வால்வ்மெண்ட்டாக ஆகி நடிச்சிருக்காருன்னா அது தனுஷுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நிச்சயம் ஒரு பாராட்டு சொல்லலாம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் வரப்போகிற பப்ளிக் ஆடியன்ஸும் தனுஷோட ரசிகர்களுக்கும் படம் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலையே. அதுதான் இந்த வில்லன் ஆகட்டும், வில்லன் கொடுத்த கதாபாத்திரம் கே பாக்யராஜ் அவர்கள் வராரு. அந்த ஒரு மாதிரி ஜோசின்னு சொல்கிறதோ, தனுஷுக்கு ஆசீர்வாதம் பண்ணி தான் வருவார். அந்த கேரக்டருக்கு வந்து கே பாக்யராஜ் அவர்கள் தான் நடிக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் கே பாக்யராஜை போட்டிருக்காங்க. கே பாக்யராஜ் கேட்டாகட்டும், பகவதி பெருமாள் ஆகட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்பவே நல்லா அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. வில்லன் கதாபாத்திரமாகட்டும், அவரோட கதாபாத்திரம் அதுக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட நான் சரண்டர் ஆகணும், உங்ககிட்ட எல்லாத்தையும் நீ வந்து இருக்கணும்னா ஒரு நாளைக்கு நீ பிச்சைக்காரனா வந்து நீ வந்து இருந்தாகணும். பிச்சைக்காரனோட கஷ்டம் என்னான்னு உங்களுக்கு தெரியணும். ஆனால் வில்லனை வந்து ஒரு நாள் பிச்சைக்காரனா நீ வந்து பிச்சை எடுக்கணும், அவங்களோட கஷ்டத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு வந்து வில்லனை கொண்டு வந்து நிறுத்துறாரு கிளைமேக்ஸில். அதை மாதிரி சீக்வன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படத்தில் நடித்த நடிகைகள் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிகர் தனுஷ், நாகார்ஜுன், ராஷ்மிகா, பகவதி பெருமாள், ஜேம்ஸ் சார்பு, பாக்யராஜ் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. யாரோட பேராவது வந்து நம்ம விட்டுருக்கலாம். இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் வந்து போய் வாய் பாட்டு வந்து சாங் வந்து ரொம்ப ஃபேமஸான சாங்கு, உங்கள் எனக்கு நல்லா தெரியும். தேட்டரில் பார்க்கும்போது அந்த பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு மெரிட்டாகவே இருக்குது. அந்த மாதிரி இந்த பாட்டு தேவி ஸ்ரீ பிரசாத், ரைட்டர் அண்ட் டைரக்டர் சேகர் காமுலா. மறுபடியும் சொல்கிறேன், ரைட்டர் அண்ட் டைரக்டர் சேகர் காமுலா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரிஸ்க் எடுத்து தனுஷ் வந்து நடிக்க வச்சுருக்காரு. போக போக தான் இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு லாபம் வருமா வராதா, இந்த படத்தை வாங்கினவங்களுக்கு வந்து கல்லா கட்டுமா கட்டாதான்ட்டு நம்ம போக போக தான் தெரியும். வரப்போகிற நாட்களை வச்சு தான் இந்த படம் வந்து தயாரிப்பாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் கல்லா கட்டுமா கட்டாதான்னு நம்ம அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் குபேரா படத்தின் திரை விமர்சனம். நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து சொல்லுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.